ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒட்டகங்கள் கடுமையான வெயிலில் பாலைவனத்துலேருந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுதி புயல் ஒன்று கிளம்புது. அதனால ஒட்டகங்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே அப்படியே கட் பண்ண நம்ம பாலைவனத்தில் நைட் டைமில் காட்டுறாங்க. நைட் டைமில் நம்ம பாலைவனம் ரொம்ப குளிராகவும் அது மட்டும் இல்லாமல் வானத்தில் வெள்ளிகள்லாம் தெரியிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆடுகளோட சேர்ந்து அவர் அந்த தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ண அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்தியால இருந்து நம்ம ஹீரோவும் வேலை பார்க்கறதுக்காண்டி நம்ம சவுதி அரேபியால இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு இறங்கி இருக்காரு. இறங்கினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரிஜினலான ஆளு தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல தான் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் இங்கிலீஷும் அது மட்டும் இல்லாம ஹிந்தியும் கொஞ்சம் தெரியும். அதனால என்னத்தையும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு நாங்க ஹெல்ப்பரா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ட்டே சொல்றாரு. அவரு சரி நீங்க எங்க நாட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற செக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி வாங்க வெளியே போகலாம், நம்மளை கூப்பிடக்காண்டி ஆள் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள கூப்பிடுறதுக்கு யாருமே வரல. இவங்களும் ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாருமே வரல. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார்ட்ட நம்ம ஹீரோ போயிட்டு சார் இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோம், எங்களை யாருமே கூப்பிட வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. சரி வேற ஏதாவது நம்பர் இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாமே லீவா இருக்கும், ஆஃபீஸ் ஃபுல்லா லீவா இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த போலீஸ்காரர் போன் அடிச்சு பார்க்காரு. போன் ரிங்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா போன் யாருமே எடுக்கல. அப்பதான் அங்க இருக்கிற அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, அவங்களை கூப்பிடக்காண்டி வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு அங்க இருந்து போயிருந்தாரு. இவங்களும் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ஷேக்கையும் பார்த்துட்டு சரி தான் நம்மளோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க ஃபுல்லாமே இது ஸ்ரீலங்காவில இருந்து கூப்பிட்டு வந்திருக்கப்பா, நீங்க வேற கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே அங்க வெயிட் பண்ண விட்டு அவங்களும் போயிருந்தாங்க. திசை தெரியாத ஊர்ல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்களும் அங்க இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சரியான டைம் ஆயிருச்சு, நம்ம என்ன சாப்பிட வேணா போலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டும் கேட்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப என்னடா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இங்க இருக்கிற டைமுக்கு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குனே அப்படி சொல்லிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. அந்த டயத்துல தான் அங்க ஒரு ஷேக் வராரு. பழைய ட்ரக்ல இறங்கினது மட்டும் இல்லாம அவர் மேல ரொம்ப துர்நாற்றமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவரோட ஃப்ரெண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மச்சான் துபாயில இருக்கிறவங்க ஃபுல்லாமே சென்டெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா, இவர் என்ன இந்த நாத்த அவர் மேல அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவர் வேற யாரோ ஒருத்தர் போலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஷேக் அங்க இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம யாரையும் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருமே கிடைக்கல. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அங்க அவர் கையில விசா மற்றும் பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருப்பாரு. அதை அங்க இருக்கிற அந்த ஷேக்கிட்ட கொடுக்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் வாங்கி பார்த்துட்டு சரி இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவரும் மறுபடியும் உள்ள போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வெளியே அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பாஸ்போர்ட்டையும் விசாவையும் வாங்கி வச்சுட்டு சரி வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்காரு, முன்னாடி இந்த ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க ஃபுல்லாமே ஏசி பஸ்ல தானே கூட்டு போனாங்க, எங்களை ஹெல்ப்பர் சொல்லிட்டு தான் இங்க கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஷேக்கிட்டையும் சொல்றாங்க. அந்த ஷேக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு நீங்க வண்டியில ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் சரி தண்ணி வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஷேக்கு தண்ணிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ட்ரக்ல ஏறுங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் ட்ரக்ல முன்னாடி போய் ஏற போறாங்க. முன்னாடி போய் ஏறாதீங்கடா பின்னாடி போய் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருமே பின்னாடி போய் உட்கார்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் எனக்கு தப்பா தோணுது மச்சான், நம்மள வேற எங்கேயும் கூட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நம்மள ஊர்ல இருந்து இந்த ஏஜென்ட் அனுப்பி விட்டுருப்பாங்களா, இவர் உண்மையானவர் தாண்டா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற துபாயோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இருந்த பாலைவனத்துக்குள்ள இவரும் போய்கிட்டே இருக்காரு. என்னடா ரொம்ப தூரம் பாலைவனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு. அந்த டயத்துல தான் அவர் எதுக்கு இன்னொரு ஷேக் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அடிமையில ஃபுல்லா எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, நான் என்னோட ஆட்டு மந்தைக்கு கூட்டு போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஷேக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சரி உங்க காட்டுல மழை தான் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இன்னொரு ஷேக்கு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த டயத்துல தான் அந்த ஷேக் பாலைவனத்துல தொலை தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு நம்ம ஹீரோவையும் இறக்கி வர்றாரு. இறக்குனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அரபுல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மச்சான் உனக்கு என்னடா அரபுலாம் தெரியுதா அப்படின்னு கேட்க, இல்லடா நான் ஏர்போர்ட்ல பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஷேக் கூட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நானும் கூப்பிட்டேன் அப்படி சொல்றான். சரி இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்க, இது எஜமான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ட்ரக்ல இருந்து இறங்கினது மட்டும் இல்லாம அவரோட பேக்கப் எல்லாம் எடுத்து கீழே போறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை மட்டுமே அங்க இருக்கிற ஒரு ஆட்டு தொழுவத்துல தூக்கி போட்டுட்டு நீங்க இங்கே இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோ இல்ல சார் நான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தோம், நாங்க எங்கேயுமே பிரிய மாட்டோம் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஷேக்கிட்டையும் சொல்றாரு. அந்த ஷேக்கும் இவங்களை வழக்கட்டாயமா இழுத்துட்டு மறுபடியும் ட்ரக்ல ஏற்றிட்டு நம்ம ஹீரோவையும் கூட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு என்னடா பண்றது ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ரொம்ப வேதனையோட தான் அங்க இருந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த ஷேக்கும் ஹீரோ இன்னொரு ஆட்டு மந்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க இறக்கி விட்டுட்டு சரி இவன் பாத்துக்கோ சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலாளிட்ட சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இவரும் அங்க இருக்கிற அந்த காவலாளிட்ட என்னை ஹெல்ப்பர் வேலைக்கு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கூட்டு வந்தாங்க, நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒன்றும் புரியாம பக்கத்துல அங்க ஒரு ஹிந்திக்காரர் ஆள் ரொம்ப கொடூரமான தோற்றத்தில் அங்க இருக்கிற ஆடுகளுக்கு ஃபுல்லாமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் போய்கிட்டு சார் இது என்ன இடம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவரும் ஒண்ணுமே புரியாத மாதிரி நீ மதராசியா அப்படி சொல்லிக்கிட்டு ஹிந்திலேயே அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற அந்த ஹிந்திக்காரர்கிட்ட பேசி முடிச்சுட்டு என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு அங்க அந்த தொழுவத்துல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம சரி நம்ம அந்த காவலாளிக்கு பக்கத்திலே படுக்கலாம் சொல்லிக்கிட்டு அவரும் கீழே துணியெல்லாம் விரிச்சிட்டு
வச்சுட்டு அவர் பேக் வந்து தலைக்கு வச்சுட்டு அவரும் படுத்திருக்காரு. அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆத்துக்கடியில் இருக்கிற அந்த மணலை ஃபுல்லாக எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு படகுல வந்து அந்த மணலை ஃபுல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஏற்றினது மட்டும் இல்லாமல் இவரு இருமிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் அப்படின்றவர் வந்துட்டு மச்சான் சீக்கிரம் ஆஸ்பத்திரி போய் பாருடா, வேற ஏதோ இது பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கவனிக்காரு. என்னடா நீ எப்பவுமே பீடி தானடா குடிப்ப, என்னடா புதுசாக சிகரெட்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தையும் கேட்க பார்த்தீங்கன்னா என்னோட மாமா வந்துட்டு துபாயிலேருந்து வந்திருக்காரா, அவர் தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷம் சொல்றான். அந்த டயத்துல தான் அவங்க கூட வந்த கப்பலில் இருக்கிற ஒருத்தர் வந்து உங்க கரூர் மாமா துபாயிலேருந்து வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. துபாயிலேருந்து வந்திருக்கானே அப்படி என்ன கொண்டு வந்தா அப்படி சொல்லி நம்ம சந்தோஷத்தையும் கேட்க நம்ம சந்தோஷம் சொல்றாரு 2 விசா ஃப்ரீ விசா கொண்டு வந்திருக்காங்க, நீங்க வேணா துபாய்க்கு போறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆளும் வந்துட்டு நான் வந்து எப்படா வயசாகி போச்சு, எப்படா நான் வந்து கடவுள்கிட்ட விசா வாங்குவோம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு இப்போ போய் நான் துபாயில் போய் என்னடா பண்ண போறேன் சொல்லிக்கிட்டு அவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சந்தோஷத்தை சொல்றாரு என்ன நான் வேணா ஃபாரின் வேணா போலாமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா மச்சான் நீ வேணா ஓகே வேணா சொல்லு, நான் வேணா கரூர் மாமாட்ட வேணா பேசுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கப்பலில் இருக்கிற அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற டிராக்டர்ல ஏற்றி முடிச்சுட்டு சரி நான் வந்து 5ஆவது தான் முடிச்சிருக்கேன், நான் அங்கே போய் என்னடா பண்ண போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சந்தோஷம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நாங்கள் வந்து ஹெல்ப்பர் வேலைக்கு தாண்டா போற, வேற நம்ம படிச்ச வேலைக்கா போற அப்படி சொல்லிக்கிட்டு நீ வந்து பணத்தை மட்டுமே ரெடி பண்ணு, நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லி முடிக்காரு. நம்ம ஹீரோவும் சரி எவ்வளோ ஆகும் அப்படி சொல்லி கேட்கும்போது தான் இது ஒரு 35,000 ஆகும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷம் சொல்றாரு. இப்போ தான் நம்ம ஹீரோவும் என்கிட்ட வந்து அவ்வளோ பைசா இல்லடா, என்னோட ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சரி நீ வேணா வீடை வேணா வித்தரலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்க. வீடை ஏன்டா விற்கிற, ஒரு 2 மாசம் சம்பளம் தான், நீ வந்து வீடை வந்து அடமான வேணா வச்சுட்டு போ, 2 மாசத்துல அந்த வீடை வந்து மறுபடியும் திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷம் சொல்றான். அந்த டயத்துல தான் அவங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடக்குது, அதுல வந்து நம்ம கரூர் மாமா வந்திருக்காரு, வாடா பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷம் சொல்றாரு. போனது மட்டும் இல்லாமல் அவர் கையில் வந்து பைசாவையும் கொடுத்துட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீடு அடமானம் வச்சு வந்து இந்த பைசா வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எப்படியாச்சும் என்னை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம கரூர் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பைசா வந்துட்டு நம்ம கரூர் மாமாட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோவும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நீ வேணா விடுறா, நான் வேணா வேற ஒருத்தர் மயிலாடுதுறையில் ஒருத்தர் இருக்கான் அவனை வேணா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் கோச்சுக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைசாவையும் நம்ம கரூர் மாமாட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். அங்கே கட் பண்ண இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டில் வந்துட்டு மீன் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்துட்டு தலைக்கறி வேணா எட்டரும் நீடா, நீ வேணா ஊருக்கு போற, உனக்கு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைக்கறி தான் நம்ம கண்டிப்பா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்டையும் பேசிக்கிட்டு அப்படியே அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க. அவங்களோட 2 அண்ணங்க வந்துட்டு ஆல்ரெடி 2 பேருமே ஃபாரின்ல தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டே சரி உனக்கு வந்து நான் டெய்லி வந்துட்டு நம்ம கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறேன், டெய்லி ஆட்டு தலை வந்து கொடுப்பாங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல வேற யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே கேட்கறாங்க. இதெல்லாம் வயிற்றுல வளருதே என்னோட குழந்தை அதுக்காண்டி தான் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அங்க அப்படியே கட் பண்ண இங்க நம்ம பாலைவனத்துல அந்த காவல்காரன் கீழே தான் நம்ம ஹீரோ வந்து படுத்திருப்பாரு பாத்தீங்களா. திடீர்னு அவர் நைட் எந்திரிச்சு முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல படுத்திருக்கிறது தெரியுது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு மிதிச்சது மட்டும் இல்லாம அவரோட பேக்கை ஃபுல்லாமே தூக்கி வெளியே போட்டுருக்காரு. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு ரொம்ப குளிரா இருக்கு ஐயா, நான் வேணா பக்கத்துல உங்ககிட்ட வேணா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ வந்து எங்கனாலும் அவரோட பேக்கையும் தூக்கி கீழே போட்டுருந்தாரு. இவரு என்னடா பண்றேன்னு முடிச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு உடஞ்ச ட்ரக் இருக்கு, அது மேல ஏறி அந்த குளிர்லயும் அவரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே விடியுது. நம்ம ஹீரோவும் தூங்கி எந்திரிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்கிற அந்த ஹிந்திக்காரனை வந்து பார்க்க போறாரு. அவர் வந்து ஆட்டுட்டு வந்து பால் பீச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பாலையும் வாங்கிட்டு அங்க போய் ஊத்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லாங்குவேஜ் புரியாது பாத்தீங்களா. உடனே அவர் வந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஹிந்திக்காரரும் பார்த்து அவர் திட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி இந்த பாலை போயிட்டு அங்க இருக்கிற அந்த காவல்காரன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்திக்காரரும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த பாலை வாங்கிட்டு அவர்கிட்ட போறாரு. அந்த காவல்காரனும் ஒரு சொட்டு கூட பாலை மிச்ச வைக்காம அங்க இருக்கிற ஃபுல்லா பாலையுமே குடிச்சு முடிச்சிருந்தாரு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணி வந்து வாளியில பிடிச்சிட்டு போயிட்டு சரி பாத்ரூம் போலாமே சொல்லிக்கிட்டு அங்க பக்கத்துல போறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த காவல்காரர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வேமா போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. நான் வந்துட்டு தண்ணியை வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன், உன்னோட கழுவுறதுலாம் இது வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அந்த தண்ணியை ஃபுல்லாமே தூக்கிட்டு போயிருந்தாரு. நம்ம ஹீரோவும் என்னடா பண்றது, தண்ணி இல்லாம நம்ம எப்படி கழுவுறது அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹிந்திக்காரர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வச்சு நீ கழுவிக்கோ அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஹிந்திக்காரரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த காவல்காரனை முறைச்சிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஷேக்கும் மறுபடியும் அங்க பாக்குறதுக்காண்டி வராரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை வந்து ஹெல்ப்பர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க, நீங்க என்ன வந்து ஆடுமைக்கு விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற அந்த ஏஜென்ட் அவங்க வந்து மும்பைல இருந்து தான் இவர் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அந்த மும்பைக்கார ஏஜென்டோட அட்ரஸை வந்து காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஷேக் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு போட்டுருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னையா இப்படி பண்ணிட்டீங்களையா அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற பேப்பர் ஃபுல்லாமே பிறக்கி அவரு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காவல்காரனும் அந்த ஷேக்கும் 2 பேருமே அங்க இருக்கிற அந்த ஆட்டு மந்தைக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்கே ரொட்டி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை ஏமா கூப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஷேக் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா சாப்பாடை பார்த்தோன்னே எப்படி வருவாங்க பாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வராரு. இத்தனை நாளா ரொம்ப பசியோட இருப்பாரு பார்த்தீங்களா. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி ரொம்ப வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பசி இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோவும் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஷேக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த ரொட்டியும் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு தண்ணியை தவிக்குது. சரி சொல்லிட்டு அந்த காவல்காரன் வந்து பக்கத்துல இருக்கிற தண்ணியை வந்து கொடுக்குறான். அங்க இருக்கிற வெறும் ரொட்டி மட்டும் அவரால் சாப்பிட முடியல. என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற அந்த ரொட்டியை வந்து முக்கி அவரு சாப்பிட்டு முடிக்கிறாரு. அங்க ஆடு மேய்ப்பாரு பார்த்தீங்களா அந்த ஹிந்திக்காரனை தேடிக்கிட்டு இருக்காரு. அவன்
போனது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ மெயின் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க மெயின் ரோடா அதை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹிந்திக்காரனும் பேசிக்கிட்டு இருக்கான். பேசி முடிச்சுட்டு கீழே வந்து அந்த ட்ரக்கில் வந்துட்டு அவர் கிழிச்சு போட்ட அந்த பேப்பர்லாம் ஒட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு படகுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு மகம் பறக்கும் பகா பறக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேர் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களை வந்து கான்வென்ட்ல தான் படிக்க வைக்கணும், நம்மளுக்கு வந்து ஒழுகாத ஒரு வீடு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாமல் சரி நான் வந்து மும்பைக்கு போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் அந்த ட்ரெயினும் ஏறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவரோட அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்தது கிடையாது, இவன் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி, உங்களை நம்பி தான் நான் விடுறேன் சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து மச்சான் நீ ஊருக்கு வரும்போது சும்மா வரக்கூடாது, எதை 4-5 பெட்டி தூக்கிட்டு தான் வரணும், ஃபுல்லாமே சரக்கா இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் சரி நான் வந்து போயிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு நம்ம ட்ரெயினும் அப்படியே கிளம்புது. அங்கே அப்படியே கட் பண்ண இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கிற தண்ணி டேங்கில் ஒரு ஹிந்திக்காரன் வந்துட்டு தண்ணி நிரப்புறதுக்காண்டி வர்றான். வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயின் ரோடு எங்கே இருக்கு, நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஹிந்திக்காரன் டக்குக்கு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. அந்த டயத்தில் தான் அங்கே வந்து ஷேக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து உன்ட்ட என்ன சொன்னான் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த டக்குக்காரன் கேட்க அந்த டிரைவரும் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, அவன் என்ன பேசினான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஷேக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் தலையில் வந்து ஒரு ஷாட்டை மாதிரி இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த ஷாட்டை பிடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கண்ணு ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்ல போறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீ என்னவே எதுக்கு ஆரம்பிச்சிட்டியா, என்கிட்டே சண்டை போட வர்றியா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட தலையில வந்து கண்ணால ஒரடி அடிச்சுட்டு அவர் அங்க இருந்து போயிருந்தாரு. நம்ம ஹீரோவும் அங்க இருந்த வழியோட அப்படியே கீழே விழுந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் நம்ம காவல்காரர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து எழுப்பினது மட்டும் இல்லாம அவன் கையில ஒரு பையன் கொடுத்துட்டு நீ வந்து பால்கார ஆட்டுல இருந்து பால்கார அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எனக்கு வந்து இது வரைக்கும் பால் கறக்க தெரியாதியா, அந்த ஹிந்திக்காரன் எங்க அப்படின்னு கேட்க அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அந்த காவல்காரன்னு சொல்றான். இவரும் பால் கறக்க அந்த ஆட்டுக்கிட்ட போறாரு. அந்த ஆடு கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடல பாலையும் கறந்து கொடுத்துருந்தாரு. நம்ம காவல்காரனும் அந்த பாலை ஃபுல்லாமே குடிச்சு முடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஹிந்திக்காரன் எங்க போனானே தெரியல. இவரு அங்க இருக்கிற ஆடு ஒட்டகம் ஃபுல்லாமே மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சரி இங்க சரிப்பட்டு வராரு, நம்ம வந்து தப்பிச்சு போலாம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம காவல்காரனும் அதை பார்த்தது மட்டும் இல்லாம ஒட்டகத்தில் வர பின் தொடர்ந்து போய்கிட்டு நீ இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணு வந்துட்டு இங்க இருந்து போனமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம காவல்காரனும் சொல்றான். நம்ம ஹீரோவை பிடிச்சது மட்டும் இல்லாம சரி இங்க இருக்கிற ஆடை ஃபுல்லா மறுபடியும் நம்ம இடத்துக்கே கூட்டு போயிரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம காவல்காரனும் சொல்லி முடிக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம இங்கே இருந்தாகணும் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே நாட்கள் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணி திறப்புற ட்ரக் மறுபடியும் வருது. அப்ப அந்த கண்ணாடியில் வந்து தன்னோட மூஞ்சியை பார்க்காரு. ரொம்ப அகோரமா இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவே மிரண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஆடுகள் ஃபுல்லா மேய்ச்சிட்டு அங்க இருக்கிற பாலைவனத்துல உட்காந்துட்டு அவரோட தாடியும் அவர் வந்து அறுத்துக்கிட்டு இருக்காரு கத்தியை வச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மனவேதனை இருக்கிறதுனால சரி இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராரா, நம்ம போய் இறந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற மலையில இருந்து கீழே குதிக்க போறாரு. அந்த இடத்துல தான் ஒன்னு பாக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா என்னடா கழுகு யாரே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கீழே போய் பாக்குறாரு. அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வயசான ஹிந்திக்காரர் தான் இறந்து கிடக்காரு. அவர் வந்து அப்படியே அந்த பாலைவனத்துல வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இவரும் அந்த பொண்ணத்தை பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த கழுகு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் அங்க இருந்து வந்திருந்தாரு. கீழே யாரோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி யாரும் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு தான். 2 பேருமே பார்த்து கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் வந்து இது வரைக்கும் செத்து போயிட்டு நினைச்சேன், நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நானும் நிறைய தடவை சாகரக்கான ட்ரை பண்ணேன், எதுவுமே முடியல அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் என்னோட ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இங்க இருந்து டைம் தப்பிச்சு போயிருக்கான். அவனுக்கு வந்து ரோடு எங்க இருக்குன்னு தெரியும். அதனால அவன்கிட்ட வேணா நான் வந்து ஹெல்ப் கேட்கறேன், நம்ம வேணா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோட்ட சொல்றான். சரி நம்ம வந்து 2 பேர் ஒன்னா இருந்தா இங்க இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தான். நம்ம ஹீரோவும் சரி இப்பதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதா அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஆட்டையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்திருந்தாரு. அதுக்கு வந்து தீவனம் போட்டுக்கிட்டு இருக்க டயத்துல அங்க வந்து நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கூட்டு வந்திருந்தாரு. சரி இதுதான் நம்ம ஹீரோவோட இடம் சொல்லிக்கிட்டு அவருக்கும் காமிக்கிறாரு. இவங்க 2 பேரும் கீழே போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கூட்டு வராங்க. வந்துட்டு சரி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காண்டி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஷேக் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இருக்கு. அதனால அந்த நீங்க அவர் வந்து 2 நாள் இருக்க மாட்டாரு, அந்த டயத்துல நம்ம தப்பிச்சாதான் உண்டு சொல்லிக்கிட்டு நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு சொல்றான். சரி இது வந்து சரிப்பட்டு வராது சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நானே நம்பிக்கை வைங்க, நம்ம வந்து கண்டிப்பா மட்டும் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படி சொல்லிக்கிட்டு அவரு நம்ம ஹீரோக்கு வந்து நம்பிக்கை சொல்றாரு. அதுக்கடுத்த நாள் நம்ம ஷேக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாமே அங்க இருக்கிற அந்த ஆட்டு தொழுவத்துக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சரக்கு ஃபுல்லாமே குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷேக் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோட கொடுத்துட்டு நீ வந்து சாப்பிடு, அது மட்டும் இல்லாம என்னோட மகளோட கல்யாணம் இருக்கு, அதுல வந்துட்டு உனக்கு வந்து பிரியாணி நான் வந்து கொண்டு வந்து தரேன் சொல்லிக்கிட்டு நம்ம ஷேக்கும் அங்க இருந்து சொல்லிட்டு அவரும் போறாரு. அதுக்கடுத்த நாள் இந்த ஆட்டு தீவனத்துக்காண்டி அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஒருத்தர் இறக்குறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து இறக்கி வச்சது மட்டும் இல்லாம நம்ம காவல்காரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நானும் அந்த கல்யாணத்துக்கு போறேன், 2 நாள் இங்க ஆள் இருக்க மாட்டேன், அங்கே ஆடு எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புனது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை ஃபுல்லாமே கழட்டிட்டு அம்மனமா நின்றுகிட்டு இருக்காரு. நின்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற தண்ணியை முதல் முறையா பார்த்துட்டு தண்ணியில வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் கொண்டு வந்த அந்த பொருளை ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சரி அங்க அவர் கொண்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே போட்டுட்டு அந்த பேக்கையும் தூக்கிட்டு சரி இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்சமா களைப்பு எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து தண்ணி எங்கே இருக்கு சொல்லிக்கிட்டு வேமா ஓடி போய் பாக்குறாரு. அங்க தண்ணி இல்ல, வெறும் மண்ணு தான் இருக்கு. இவங்களும் இரவு பகலா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடமும் எங்கேயுமே இந்த பாலைவனத்தோட முடிவும் தெரியவும் மாட்டுது, ரோடுக்கு கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சுத்தி
சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவரும் அங்கே இருக்கிற தண்ணி ஏதோ இருக்குது சொல்லிட்டு வேமா போகிறாரு. அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காணல் நீர் தான் இருக்குது. இவங்க சாப்பிட்றதோ இல்லை, அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் குடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு இடத்துல பைத்தியமாக ஆரம்பிச்சிருந்தாரு. நம்ம ஆப்பிரிக்கனோட கழுத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து விலக்கி விட்டுருந்தாரு. அப்படிதான் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்க டயத்தில் நம்ம ஹீரோவோட காலு கிட்ட ஒரு பாம்பு வருது. நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துமே நகன்றாதீங்க, அந்த பாம்பு கடிச்சா நீங்கள் வந்து இறந்தே போயிருவீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்காரு. அந்த பாம்பும் நம்ம ஹீரோவோட காலு மேலே ஏறி அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சிலிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் மேலே வந்து ஒரு பாம்பு, சின்ன பாம்பு வந்து நகண்டு போகிற டயத்தில் அவர் வந்து அந்த பாம்பு மேலே மிதிச்சிடாரு. அந்த பாம்பு சின்னதாக கடிச்சு விட்டுருது. நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு சரி இது வந்து சின்ன பாம்பு தான் கடிச்சிருக்கு, அதனால உனக்கு வந்து இறக்க மாட்டேன், பெரிய பாம்பு கடிச்சா நீ உடனே இறந்துருவேன் சொல்லிக்கிட்டு அவருக்கு வந்து காலில் வந்துட்டு அவரோட ட்ரெஸ் அவுத்து போட்டு அதை வந்து ஒரு கட்டா வந்து கட்டி விட்டுருந்தாரு. நம்ம ஹீரோவும் அந்த வழியோட கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு அவரும் நடந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு. அவரோட கால் வந்து வீங்கிருச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டும் அவங்கள வந்து நடக்க வச்சே கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கீழே தொப்புன்னு விழுந்துருந்தாரு. நம்ம ஹீரோ வேமா ஓடி போய் பார்க்கும்போது அவரால் எந்திரிக்க முடியல. சரி இதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு நடக்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர டயத்தில் அந்த பாலைவனத்தில் வந்து புழுதி புயல் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலே எல்லாமே மண்ணை போட்டு மூடிடுது. இவங்களும் தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்துருந்தாங்க. பாலைவனத்தில் வந்துட்டு ஒரு தண்ணி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவங்களும் அங்கே போனது மட்டும் இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிருந்தாங்க. நம்ம ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டும் அந்த தண்ணி வந்து ஒரு பாட்டில் வந்து அடைச்சு அவரை பிடிச்சி வச்சுக்கிறாரு. இவரும் ஒரு கட்டத்தில் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டையும் காணோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பாட்டில் தண்ணி மட்டும் வச்சுட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த தண்ணியை ஃபுல்லாமே குடிச்சு முடிச்சிருந்தாரு. அவர் வீட்டில இருந்து கொண்டு வந்து அந்த பொருளையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தாரு. சரி இதுக்கு மீறி நடக்க முடியாதுரா அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டில் கீழே போடுறாரு. அப்பதான் அந்த பாட்டில் வேமா உருண்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பைபாஸ் ரோட்ல விழுந்துருது. அப்புறம் ஒரு வழியாக சுதாரிச்சு நம்ம ஹீரோவும் அங்கே எந்திரிச்சு அங்கே இருக்கிற வண்டியில ஃபுல்லாமே லிஃப்ட் கட்டுக்கிட்டு இருக்காரு. யாருமே ஏற்ற மாட்டாங்க. அந்த இடத்துல தான் அங்கே வந்து ஒரு ஷேக் வந்துட்டு உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, என்னை வந்துட்டு இங்கிருந்து எப்படியே கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவான குரல்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஷேக்கும் அவர் வந்து கார்ல ஏத்துனது மட்டும் இல்லாம அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் தண்ணியை வேமா வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஷேக்கு சொல்றாரு, இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இறக்கமே இல்லையா, ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஷேக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரை கூட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் நன்றி சொல்லியிருந்தாரு. அந்த டயத்துல தான் அங்க மீட்பு படையில இருப்பாங்க பாத்தீங்களா, ஃபாரின்ல இருக்கிறவங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல தலை ஃபுல்லாமே ரொம்ப மண்ணா இருக்கு, அதனால மெதுவாக தான் முடி வெட்ட முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த அவருக்கு வந்து முடியை வெட்டி விட்டுறாங்க. அப்படியே ஒரு 2-3 நாள் கடந்து போகுது. அந்த இடத்துல தான் அங்க இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு ஹீரோவோட அட்ரஸ் அந்த நம்பர்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்க்கும்போது யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நீ கொடுத்த அட்ரஸ் வேணா கரெக்ட் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்டே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து அவங்க வந்து பிரிஞ்சு இதோட 4 வருஷம் ஆயிருச்சு அப்படி சொல்லிக்கிட்டு அந்த நபர் சொல்றாரு. நீ கொடுத்த அட்ரஸ் மட்டும் கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு வேணா ஃபோன் போட்டிருக்கேன். அவர் வந்து இப்போ அந்த நம்பரும் அவங்க ஊருக்கு கால் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்க வீட்டில் வந்து பேசுறாரு. அதுக்கடுத்த நாள் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. போனது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து கை நாட்டெல்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் அங்க வந்து போட்டோ வந்து ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரையும் அந்த போட்டோல வந்து பாக்குறாரு நம்ம ஹீரோ. இவங்களும் ஒரு 3 மாசம் ஜெயில இருக்கிறாங்க அங்க இருக்கிற அரபு கண்ட்ரியில. அந்த இடத்துல தான் அங்க இருக்கிற கைதியில ஃபுல்லாமே ஒண்ணு போல லைன்ல நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற ஷேக்கு ஃபுல்லாமே வந்து பாப்பாங்க, அவங்களோட அடிமை யாரோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் கூட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ஷேக் வராரு. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு நீங்க தான் தப்பிச்சு வந்துட்டியா சொல்லிக்கிட்டு அவரே அடிச்சுட்டு மறுபடியும் இழுத்துட்டு போயிருந்தாரு. நம்ம ஹீரோவோட அந்த ஷேக் இருப்பான் மத்தியில அவனும் வராரு. நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஷேக்கு அவனை கூப்பிட்டுட்டு அவன் தலையில இருக்கிற அந்த சாட்டையும் எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வந்து அந்த கனவுல வந்து எந்திரிக்காரு. அங்க இருக்கிற அந்த ஷேக்கையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம வந்து ஷேக் எப்படியே கூட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஷேக் கரெக்டா வந்து நம்ம ஹீரோவே கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் உடனே வந்து நான் காலில் விழுந்துட்டு நான் வந்து எங்கேயுமே வர மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஷேக்கும் அவர் வந்து பார்த்து வேமா திட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் அங்க இருக்கிற அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து உன்னோட கான்ட்ராக்ட் கிடையாது, இவர் வந்து வேற ஒருத்தனோட கான்ட்ராக்ட், இதே இவர் வந்து உன்னோட கான்ட்ராக்டா இருந்தா உன்னை வந்து நேரம் இழுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அழுக ஆரம்பிச்சிருந்தாரு. இத்தனை நாளா அப்ப நம்ம வேற ஆள் கூட தான் இருந்திருக்கோம் போல, நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சடா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஜெயிலே ஒரு 3 மாசம் கிடக்குது. அதுக்கப்புறமா சரி எல்லாருமே அவங்க நாட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு உத்தரவும் வருது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபிளைட்ல ஏறினது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு எதுவுமே கொண்டு போக முடியல, வெறுங்கையோட தான் போறோம் அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.